ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாம வந்து பார்த்தோன்னா, ஒரு வேற லெவல் லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ செபிலருந்து பார்த்தோன்னா, கிரேட் ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. சம்பளமே வந்து பார்த்தோன்னா, 1,50,000 மேல உங்களுக்கான சேலரியே வந்து வரும். ஸோ உங்களுக்கு இதில ஆன்லைன் மோட்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 30 ஜூன் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ செபியிலருந்து தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாலருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ஆஃபீசர் கிரேட் ஏல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஜெனரல் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், லீகல் ஸ்ட்ரீமு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ரிசர்ச் ஸ்ட்ரீமு, ஆஃபீசியல் லாங்குவேஜ் ஸ்ட்ரீமு, என்ஜினியரிங் இந்த மாரி ஸ்ட்ரீம்ல வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து ஜூன் 30 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் 1 வந்து பாருங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது ஜூலை 27 குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா, ஆகஸ்ட் 31 வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பேப்பர் 2 வந்து ஃபேஸ் 2ல வந்து பாருங்க உங்களுக்கு ஐடி டிபார்ட்மென்ட்க்கு வந்து செப்டம்பர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஃபைனலா உங்களுக்கு வந்து ஃபேஸ் 3ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து லேட்டரா வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்ப என்னன்னா ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், வேக்கன்சி எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க ஜெனரல் ஸ்ட்ரீமுக்கு வந்து இப்ப நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 62 வேக்கன்சி இருக்கு. அதில யூஆர்க்கு 34 வேக்கன்சி, ஓபிசிக்கு 14, எஸ்சி, எஸ்டின்னு வந்து குடுத்துருக்காங்க. இதில உங்களுக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன்னா நீங்க மாஸ்டர் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லன்னா பேச்சுலர் டிகிரில நீங்க லா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரில நீங்க எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். அதே மாரி வந்து பாருங்க நீங்க பேச்சுலர் டிகிரி அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல வந்து எது முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிஏ, சிஎஃப்ஏ இந்த மாரி வந்து நீங்க கம்பெனி செக்ரட்டரி இல்லன்னா வந்து காஸ்ட் அக்கவுண்டன்ட் இந்த மாரி கேட்டகரில நீங்க முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. லீகல் கேட்டகரிக்கு வந்து பாருங்க 5 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து லா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து பாருங்க, நீங்க இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல வந்து எனி பிரான்ச் நீங்க முடிச்சிருந்தாலுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 24 வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்ச் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க மாஸ்டர் டிகிரி இல்லன்னா வந்து பேச்சுலர் டிகிரில வந்து பாருங்க நீங்க எக்கனாமிக்ஸோ, காமர்ஸோ இல்லன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கோமெட்ரிக்ஸ் இந்த மாரி வந்து நெறைய உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல நீங்க முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். அதுவுமே இதில வந்து குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க மாஸ்டர் டிகிரி வந்து ஹிந்தி இல்லன்னா வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். மாஸ்டர் டிகிரில நீங்க சான்ஸ்கிரிட்டோ இல்லன்னா வந்து இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இந்த மாரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் இதில வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். இதில டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து கம்பல்சரியா உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமா வந்து 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் இருக்கு. அவங்கலாம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் 33 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் 3 ஸ்டேஜா வந்து இருக்கும் உங்களுக்கு ப்ராசஸ். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அதுக்கப்புறம் ஃபேஸ் 3ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க, இங்க பேட்டர்ன் குடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும். 2 இதுக்குமே 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. 1/4 படி உங்களுக்கு மார்க் வந்து டிடக்ட் ஆகும். அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு ஃபேஸ் 2ல வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்னுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தோன்னா, ஃபேஸ் 3ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க, உங்களுக்கு இதில மெயினா வந்து சேலரி தான். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க 44,500 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. கிரேட் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், டியர்னன்ஸ் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், லோக்கல் அலவன்ஸ், லேர்னிங் அலவன்ஸ், ஸ்பெஷல் கிரேட் அலவன்ஸ் இந்த மாரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். உங்க கைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ரூ. 1,55,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இது இல்லாம எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், லீவு உங்களுக்கு வந்து பாருங்க நாலேட்ஜ் அப்கிரேடேஷன் இந்த மாரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்மே வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, எனிவேர் இன் இந்தியா தான். உங்களுக்கு வந்து இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம லொகேஷன்ல கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு கூட நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு கூட நீங்க வந்து பார்த்தோன்னா, நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து நீங்க சேஞ்ச் ஆயிக்கலாம். எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க உங்களுக்கு நெறைய சென்டர் குடுத்துருக்காங்க. இதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், விருதுநகர், வேலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, ஈரோடு இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா, இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 எக்ஸாமுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இந்த 3 லொகேஷன்ல வந்து நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸ்ன்னு பொறுத்தவரைக்கும், ஸோ இதில எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருந்தா ரூ. 100 பிளஸ் உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வந்து வரும். அதே நீங்க யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 1000 பிளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து வரும். அதாவது ₹180 எக்ஸ்ட்ரா வந்து வரும். 1180 வந்து பே பண்ணுவீங்க. அது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருந்தா
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 118 வந்து நீங்க வந்து ஃபீஸா வந்து பே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட். இது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க sibi.gov.in குடுத்துருக்காங்க போல. இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்க டீட்டெயிலா இருக்கு. இத கரெக்ட்டா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.